ஆ! வலியில் கத்தத் துடிக்கும் குரலைக் கூட வெளியே வரவிடாமல் வாயை பொத்திவிட்டானே பாவி! ஒரு கைவளைவுக்குள் அவள் வாயை பின்புறமிருந்து பொத்தியபடி அவளையே அடக்கிவிட்டிருந்தான். மறுகையால் அவள் போனை தன்வசப்படுத்தி ஸ்பீக்கரில் போட்டிருந்தான் முகிலன். அமுதினி அவன் பிடியில் துள்ளிக் கொண்டிருந்தாள். இசை, இசை, இசை! அவனாலதான் நம்ம குடும்ப மானமே போச்சு அம்மு. அவன் பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு என்னாலயும் டேட்டாலயும் கொஞ்ச நாளைக்கு வெளிய தலை காட்டவே முடியாது போல. அதுக்காக அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்படியே விடவும் கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? ரூபினி கேட்க முகிலன் ம் என முடிந்த மட்டும் மென்மையாக சொல்லி வைத்தான். குட். நான் கூட அம்மாவோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு நீ எங்களை விட்டு கொடுத்துடுவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ மாறல. அந்த இசை எனக்கு பண்ண துரோகத்துக்கும் முகிலன் உன்னை கல்யாணம் பண்ணி படுத்துற கொடுமைக்கும் எனக்காக அங்கிருந்து நீதான் பழி வாங்கணும் என ரூபினி பேசிக்கொண்டே போக இங்கு அமுதினியோ மூச்சுக்கு திணறிக் கொண்டிருந்தாள். அவளை விடுவித்து கீழே தள்ளியவன் அதுக்கு உன் தொங்கச்சி உசுரோட இருக்கணுமே என்றான். அதை கேட்டு எதிர்முனையில் இருந்தவள் ஏய், நீ 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 எப்ப வந்த? நீ எதுக்கு என் தங்கச்சி போனை எடுத்த? அவளை என்ன பண்ண என்று பாசத்துடன் பதறினாள் போல. இப்போதைக்கு ஒன்னும் பண்ணல. ஆனா இனி தாண்டி அவளுக்கு இருக்கு. அவளை நான் கவனிச்சுக்கிறேன். உன்னை என் தம்பி ஸ்பெஷலா கவனிப்பான். ஆமா, இப்படியா நைட் நேரம் புருஷன் பொண்டாட்டி பிரைவசி டைம்ல கல்யாணமான பொண்ணுக்கு கால் பண்ணுவ? உனக்கு தான் இப்போ ஒரு வேலையும் இல்ல. அவளையும் அப்படியே நினைச்சுப்பியா? இனி இந்த இணைப்பு இணைக்கப்படாது. கனெக்ஷன் கட் என்றவன் அடுத்த நொடியே அந்த மொபைலை தூக்கி போட்டு உடைத்திருந்தான். ஐயோ, என் அக்கா கிஃப்ட் பண்ண போன் என்று பதறி எழுந்து ஓடியவளை தன் பிடியில் அடக்கியவன் அப்படியே கூட பிறந்த பாசம் துடிக்குதோ. ஏண்டி, இப்படிதான் இங்க நடக்கிறதையெல்லாம் அவளுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கியாடி துரோகி என்று அவன் மொழிய அவனை முறைத்தாள் அமுதினி. பாருடா, செல்லம் முறைக்குது. என்கிட்ட காட்டுற கோபத்தளவு கொஞ்சமாவது மூளைய நீ யூஸ் பண்ணி தொலைச்சிருந்தா உனக்கு ஏண்டி இந்த நிலைமை வரப்போகுது என்று அவளை பார்த்து ஏளனமாக கேட்டவன் அவளை மேலும் தூண்டிவிட்டானே. என்ன, நீயும் உன் தம்பியும் பண்ற கேடுகட்ட தனத்துக்கு எல்லாம் என் குடும்பத்து மேல பழி போட பாக்குறியா என்று பேசுபவளை அறைய கையை ஓங்கியவன் சாரி, முட்டாள அடிச்சா கூட புத்தி வராது. அது எனக்கு தான் இன்சல்ட் என்று அவள் மொபைலை பொறுக்கி சிம் கார்டை அப்புறப்படுத்தி அழிப்பதில் குறியாக இருந்தான். நான் முட்டாள்தான். அதனால என்ன அடிக்க கூட உங்க கை மேல படாது. எல்லாம் சரிதான். ஆனா இந்த கட்டில்ல மட்டும் ஏன் தொடுறீங்க? கோபமாக கேட்டு நின்றவளை ஒரு கணம் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி அவளை நோக்கி வரவும் அடிக்கு அடி பயம் அதிகரித்தாலும் பின்னே செல்லாமல் அவ்விடமே நின்றிருந்தாள். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், அதுதான் அடிக்க மாட்டாயே என்ற தைரியத்தில். அவனோ அவள் முன் வந்து அவள் இருபக்க தோள் மீதும் தன் இரு கைகளையும் போட்டு ஊன்றி நின்றவன் என்ன கேட்ட என்று திருப்பி அவளிடமே கேள்வி கேட்க